வபரகாத்துஹு. தினம் ஒரு முதலமைச்சர் என்ற வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கும் முன்னாள் முதலமைச்சர் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே அதிக நாட்கள் முதல்வராக இருந்தவர். இதுவரைக்கும் இவங்களுடைய காலகட்டத்தை கலைஞர் கூட 18 வருடத்துக்கு நெருக்கமாகத்தான் முதலமைச்சராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. 24 ஆண்டுகள் 165 நாட்கள் முதல்வராக இருந்த பவன்குமார் சாம்ப்லிங் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இவர் சிக்கிம் மாநிலத்திலே யாங்காங் அப்படிங்கிற பகுதியில 1950ஆம் ஆண்டு பிறக்கிறார். அப்படின்னா தற்போதைய அவருடைய வயது 74வது வயது. 74 வயசாச்சு, இன்னும் இருக்கிறார். அவர் 74 வயது. கிட்டத்தட்ட தன்னுடைய சின்ன வயசுல 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அவர் படிச்சிருக்கிறதா குறிப்புகள் இருக்கு. 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஆனால் நல்ல எழுத்தாளர், சிறந்த கவிஞர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளரும் கூட. சின்ன வயசிலிருந்தே அவருக்கு எழுத்தின் மீதும் கவிதையின் மீதும் இந்த சமூக பணிகளின் மீதும் அவருக்கு ஆர்வம் இருக்கிறது. அந்த வகையில எப்பயும் போல எல்லா அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமும் எப்படி இருக்குன்னா, யாராவது ஒருத்தவங்களோட அவங்க சேர்றாங்க, அந்த கட்சியில சேர்ந்து ஒரு நல்ல இதை அவங்க அடையிறாங்க, அவங்களுடைய கொள்கைகளை நோக்கி அவங்க போறாங்க. பிற்காலங்கள்ல அவங்களோட இணைஞ்சு செயல்பட முடியாத சூழல் வரும் பொழுது தனித்து செயல்படுறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்வினுடைய ஒரு பெரிய இலக்கை நோக்கி அவங்க பயணிக்கிற அமைப்பு தான் மேக்சிமம் நம்முடைய பொலிட்டிக்கல்ல நம்ம பார்த்த மாதிரி தெரியுது. அந்த வகையில இவர்களுக்கும் அப்படித்தான். 1980களிலே இவர் அந்த யாங்காங் அப்படிங்கனுடைய அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவரா முதல்ல பொறுப்பேற்கிறார். அதோடு சேர்த்து அங்குள்ள அந்த சிக்கிம் மாநிலத்தினுடைய கட்சியிலே அவர் இணைந்து உறுப்பினராக இருந்து முதலாக 1982 சட்டமன்ற உறுப்பினராக அவர் ஆகிறார். கிட்டத்தட்ட 1982 அவர் சட்டமன்ற உறுப்பினராகி அவர் கடைசியா அந்த சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்ததுன்னு பார்த்தா 2024 வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார். சிக்கிம் அப்படிங்கிறது அது அசல்ல 1975ஆம் ஆண்டு வரைக்குமே அது மன்னராட்சியாகத்தான் இருந்ததாம். 1965 1970களில் அங்க மன்னராட்சி தான். 1975 அந்த சிக்கிம் மாநில மக்கள் தாங்க மொத்தமா அவங்கெல்லாம் சேர்ந்து எந்த நாட்டோடு இணையணும் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அவங்க எல்லாருமே ஏகோபித்த முடிவா நம்முடைய இந்த சிக்கிம் மாநில சிக்கிம்ங்கிற இந்த பகுதியை இந்தியாங்கிற இந்த நாட்டோட நம்ம இணைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்திய நாட்டோடு என்ன செஞ்சுக்கிட்டாங்க. இந்திய நாட்டினுடைய 22வது மாநிலமாக சிக்கிம் இருக்கிறது. அந்த சிக்கிம் மாநிலத்தினுடைய முதல்வராக இவர் 1982 சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார். அது ரொம்ப சின்ன ஊர் தான். மொத்த மக்கள் தொகையை அங்க ஒரு 6 லட்சம் அந்த அளவுகள்ல தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தமே 32 தொகுதி தான். இவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் பொழுது இவர் வாங்கிய மொத்த ஓட்டுகளே 2500 தானம். அதாவது எதிர்த்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளரை இவர் வெறுமனே ஒரு 2000 ஓட்டுல தான் ஜெயிச்சு முதல் டைமா சட்டமன்ற உறுப்பினராக இவர் ஆகிறார். 1993 வரைக்கும் அவர் இணைந்த கட்சியில பயணிக்கிறார். 1993 STF அப்படிங்கிற கட்சியை இவர் ஃபார்ம் பண்றாரு. அந்த கட்சியினுடைய பிரசிடென்டா இவர் ஆகிறாரு. 1994 இவர் முதல்வராகி விடுகிறார். அப்ப 32 தொகுதியிலே ஒரு 20 தொகுதி 22 தொகுதி வென்றாலே போதும், முதல்வரா அவங்க ஆயிரலாம். இப்படியே முதல் 2 தேர்தல் அவர் அதிகமான தொகுதிகளை வென்று ஜெயிக்கிறாரு. 2014 யாருமே, அதாவது இவரை எதிர்த்து யாருமே போட்டியிடல. அதாவது அன்ன போஸ்ட்லயே இவர் முதலமைச்சரா இருந்திருக்கிறார் ஒரு முறை. இவருடைய அந்த 24 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்த காலங்கள்ல இவர் ஒரு தேர்தலிலே யாருமே இவரை எதிர்த்து போட்டியிடல அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாங்கன்னா, அன்ன போஸ்ட்ல 2014 இவர் முதலமைச்சராக இந்த தேர்தலும் இன்று இவர் தேர்வு செய்யப்படுகிறார். இப்படியே அவருடைய பயணம் 2024 வரைக்கும் தொடர்ந்து இருக்கு.
ஆனால் 2019 அவருடைய 2019 அவருடைய முதலமைச்சர் பதவி காலம் முடிகிறது. அதுக்கடுத்து 19 24 வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருக்கிறார். இந்த இதுக்கு இடையிலேயே இந்த 2014 to 19 கேப்லேயே இவருடைய கட்சியிலிருந்து ஒரு நபர் வெளியே செல்கிறார். அவர் ஒரு தனி கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார். அந்த கட்சி சமீபத்தில் 2024 ரொம்ப அதிக மக்களுடைய வரவேற்பை பற்றி எந்த அளவுக்கு சொல்லப்பட்டதுன்னா 2024 இவர் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலை. 32 மொத்தமாக இவர் 45 ஆண்டுகளுக்கிட்ட ஒரே ஏரியால தான், ஒரே தொகுதியில தான் ஜெயிச்சு வந்த எம்எல்ஏவா இருந்தவர் 2024 இவரை பற்றி எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார்கள்: கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் 45 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த ஒரு நபர் இனிமேல் சட்டமன்றத்திலேயே நுழைய முடியாத நிலைமையை அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லிதான் அவரை பற்றி செய்தியே வருகிறது. 2024 இவருடைய கட்சியினுடைய இதுவும் முடியுது. இவருடைய அந்த பொது வாழ்க்கையும் என்ன செய்யுதுன்னா அந்த சட்டமன்றத்திலிருந்து இவரும் விலகுவதாக சொல்லப்படுகிறது. சுருக்கம் என்ன அப்படின்னா, மிக ஏழ்மையான ஒரு விவசாயம், அது போல பெரிய படிப்புகள் இல்லாட்டியும் கூட ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து உருவாகி வந்தாலும் ஒரு பெரிய அமைப்பை அடைஞ்ச அதே நேரத்துல அவருடைய வாழ்விலேயே பெரிய வீழ்ச்சியையும் அவர் கண்டிருக்கிறார். இப்ப ரெண்டுமே வாழ்வினுடைய 2 அம்சமுமே மனிதனுக்கு உண்டு என்பதை இவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதாவது இந்த உலகத்துல ஒரு ஐன்ஸ்டீன் தான் இருக்க முடியுமா, அல்லது இந்த சோம வள்ளியப்பன் அப்படிங்கிற ஒரு புத்தக ஆசிரியர் கூட எல்லோரும் வல்லவரே அப்படிங்கிற அந்த புத்தகத்துல இந்த செய்தியை சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்துல ஒரு ஐன்ஸ்டீன் தானா, ஒரு ஆப்ரஹாம் லிங்கன் தானா, ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் தானா அப்படின்னா அப்படி கிடையாது. உலகத்தில் பிறந்த எல்லோருமே எடிசனாக மாற முடியும். உலகத்தில் பிறந்த எல்லோருமே ஐன்ஸ்டீனாக ஆக முடியும். நம்முடைய வாழ்வினுடைய கவனம் தான். சில பேர் அப்படியே ஒரு விஷயத்த எல்லாரும் சொல்றாங்கன்னு அதை பிடிக்கல நம்ம முடிவெடுப்போம். பொதுவா வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாரும் எடுக்கிற முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் போற ரூட்ல அவங்க போக மாட்டாங்க. ஒரு உணவு பிடிக்கல, ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு சரியான காரணம் சொல்ல தெரியும் என்று சொல்லப்படுகிறது. இதுல நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம், அவன் சொன்னா அதனால அது நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு விஷயத்த ஃபீல் பேஸ்டா நம்ம முடிவெடுக்கவே கூடாது, டேட்டா பேஸ்டு தான் முடிவெடுக்கணும்னு சொல்லுவாங்க. தெளிவா எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவபூர்வமாக ஆழமாக தெரிந்த நபர்கள் தான் என்ன செய்யறாங்க, உலகத்துல மிகப்பெரிய நபர்களாக வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுடைய வாழ்வும் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. அதனால எப்பொழுதும் நாம் சொல்வதை போல வட்டம் நாம் உருவான இடம் சின்ன இடமா இருந்தாலும், நம்ம பிறந்த இடம் ஏழ்மையான இடமாக இருந்தாலும், நம்முடைய இறப்பும் நம்முடைய இறுதியும் இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த வரலாறாக இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு நாம் வாழ கற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.